நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர்கள் எஸ்எம்ஜே அவர்களும் ஜஸ்டிஸ் குமரப்பன் அவருடைய பெஞ்ச் பார் கவுன்சிலுக்கு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். அந்த உத்தரவில் இளம் வழக்கறிஞர்கள் ப்ரொஃபஷனில் எக்யூப் ஆகிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஸ்டைஃபண்டு, அதாவது நிறைய ஆஃபீஸுங்களில் வழக்கறிஞர்கள் குறிப்பாக யங் லாயர்ஸ் கஷ்டப்படுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மட்டும் இல்லாமல் சப்பார்டினேட் கோர்ட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்களிடம் அந்த குறைந்தபட்சம் அந்த ஸ்டைஃபண்டை எதிர்பார்க்குறாங்க. பட் இது வரைக்கும் நமக்கு அப்படி எந்த ஒரு விதியும் இல்லை, இவ்வளோ தான் கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் மூத்த வழக்கறிஞர்கள் அந்தந்த இளம் வழக்கறிஞர்களுடைய திறமைக்கேற்ப அவர்களுக்கான அந்த ஒரு ரெமுனரேஷனாவது கொடுத்து தான் வராங்க. இருந்தாலும் நம்முடைய நீதிபதி என்ன நினைக்கிறார் என்றால், ஒரு எல்லா இடத்துலையும் இளம் வழக்கறிஞர்கள் தான் இந்த ஜுடிஷியர்லேயும் சரி ப்ரொஃபஷனையும் ஒரு தாங்கி பிடிக்கின்ற ஒரு தூணாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்டைஃபண்டு, அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் ஒரு 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 நல்ல ஒரு ஸ்டைஃபண்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையானது ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் கொடுக்க வேண்டும்ன்றது தான் இந்த தீர்ப்பில் மாண்புமிகு நீதியரசர்கள் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கார்கள். அதில் நிறைய தீர்ப்புகளை அவர்கள் முன்மாதிரியாக காட்டி கொடுத்திருக்கார்கள். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள் கூட இளம் வழக்கறிஞர்கள் சரியான ஊதியம் கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள், அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நிறைய வழக்கறிஞர் கூட்டங்களிலும் அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் தெளிவாக. ஸோ இது போல் இந்த தீர்ப்பின் மூலமாக பார் கவுன்சில் ஸ்டேட் பார் கவுன்சிலும் சரி, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் சரி, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணுன்றதை 1961 அட்வொகேட் ஆக்டில் தெளிவாக இருக்குது. செக்ஷன் 6 பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் பார் கவுன்சிலில் அதில் வழக்கறிஞருடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பாதுகாக்கணுன்ற மாதிரி இருக்கும். அவங்க ப்ரிவிலேஜ் அவங்களுடைய எல்லாம், அதுவும் அவர் சொல்கிறது போல் வழக்கறிஞர்கள் ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி அன்றைக்கு யாரோ இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாரும், குறிப்பாக நீங்கள் டாப்ல இருந்து கீழே ஒரு கிராமத்தில் வரை ஒரு வழக்கறிஞராக இன்றைக்கி வர முடிகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 3 மாவட்டங்களில் ப்ராக்டிஸ் பண்ணுகின்ற ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட்டு தான். அதே போல் மற்ற டிஸ்ட்ரிக்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 கொடுக்குற மாதிரி நம்முடைய பார் கவுன்சிலில் இமிடியேட்டாக சர்க்குலர் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பார் கவுன்சிலில் நாங்கள் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணி அதை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அதுக்கான பெர்மிஷனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைமில் நம்ம ஹானரபிள் டிவிஷன் பெஞ்ச் நமக்கு டைரக்ஷன் கொடுத்தனால மிக விரைவில் 1 or 2 வீக்ஸில் பார் கவுன்சிலுடைய ஜெனரல் கவுன்சில் மீட்டிங்கை நான் கூட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஜெனரல் கவுன்சிலில் இது விஷயமா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே போல் ஹானரபிள் டிவிஷன் பெஞ்சோட டைரக்ஷனை இம்மிடியட்டாக ஆல் தி பார் அசோசியேஷனுக்கு சர்க்குலராக அனுப்புறதுக்கு முடிவெடுத்திருக்கோம். இது ஒரு கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணிட்டு இதில் ரூல் ஏதாவது ஃப்ரேம் பண்ண முடியுமானாலும் அதையும் பார் கவுன்சில் செய்யும். இந்த தீர்ப்பை நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஏன்னா இளம் வழக்கறிஞர்களுடைய வாழ்வாதாரம் இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் சொன்னால் இந்த தீர்ப்பை மூத்த வழக்கறிஞர்களுக்கு இந்த நேரத்தில் நான் பார் கவுன்சில் சார்பாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மூத்த வழக்கறிஞர்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் திறமைக்கேற்ப குறைந்தபட்சம் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் கொடுத்த அந்த டைரக்ஷன் பிரகாரம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை சார்ந்த மாவட்டங்கள் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் குறைந்தபட்சம் 20,000 மற்ற மாவட்டங்களை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்களுக்கு 15,000 ரூபாய் என்று கொடுக்கும்படி பார் கவுன்சில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இளம் வழக்கறிஞர்களை நீங்கள் எவ்வளவு ஊக்குவித்து அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய ப்ராக்டிஸை நீங்கள் மேம்படுத்துகிறீர்களோ
அப்பொழுதுதான் இந்த ஜுடிஷியரியில் வருங்காலத்தில் இந்த இளம் வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒரு தூணாக நிற்க முடியும் என்பதை எப்படி மாண்புமிகு நீதியரசர் அவருடைய அந்த உத்தரவு பிரதிபலிக்கிறதோ அதையே பார் கவுன்சிலும் நாங்கள் அதை வழிமொழிந்து முன்மொழிந்து அவர்களுக்கு மூத்த வழக்கறிஞர்கள் தாராள மனசோடு இது கொடுக்க வேண்டும் என்று பார் கவுன்சில் சார்பாகவும் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.